எல்லோருமே இன்று காலை சாப்பாடு சாப்பிட்டவர்களாக, பசியற்றவர்களாக, உடம்பில் ஒரு சொட்டு இரத்தம் கூட வடியாமல் ஆரோக்கியமாக, தொந்தரவான எந்த ஓசைகளும் காதை எட்டாமல் நிம்மதியாக இந்த குத்பாவை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இதே நிமிடம், இதே நாள், இதே வினாடி உலகத்தில் எத்தனையோ நாடுகளிலே முஸ்லிம்கள் சிலர் ஷஹீதாகிக் கொண்டிருக்கிறார்கள், பசியால் மௌத்தாகிக் கொண்டிருக்கிறார்கள். காதுகளை ஆயுதங்களுடைய அந்த குண்டுகளுடைய சத்தங்கள் தொலைத்துக் கொண்டிருக்கின்றன. கணவனை இழந்த விதவை அங்கே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். தந்தை இழந்த அனாதைகள் அங்கு கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, காய்கறிகள், அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் பன்மடங்கு விலை கொடுத்தும் வாங்க முடியாத நிலைமையிலே குறிப்பாக பலஸ்தீன் மக்கள் இந்த வினாடியில் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முன்னைய காலத்து சம்பவங்களை கேட்கும் பொழுது சிலருக்கு நம்புவதற்கு ஆச்சரியம். சஹாபாக்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஈத்தம்பழம்தான் தொகை போன்று சுவைத்து சுவைத்து சாப்பிட்டார்கள். அப்படி நடந்திருக்குமா? சஹாபாக்கள் சாப்பிடுவதை கொண்டும் இல்லாமல் இலை குலைகளை சாப்பிட்டார்கள் என்று சம்பவம் சொல்லும் பொழுது சிலர் 50% நம்பினோம். சஹாபாக்கள் இத்தனை நாட்களை சாப்பாடு இல்லாமல் கழித்தார்கள், தியாகம் செய்தார்கள் என்று சொல்லும் பொழுது அதை இறுதி வரைக்கும் நம்பாமல் கபருக்கு போன எத்தனையோ பேர். நவீன காலம் எத்தனையோ பேருடைய அந்த பிரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய குளிர்சாதன பெட்டியிலே எத்தனையோ உணவுகள் சாப்பிடாமலே குப்பை தொட்டிக்கு போகின்ற காலம். எத்தனையோ வீடுகளிலே மூடை கணக்கிலே அரிசி சேமிக்கப்பட்டிருக்கின்ற காலம். கிலோ கணக்கிலே மாமிசங்கள், மீன் போன்றவைகள் சேகரமாக இருக்கின்ற காலம். சாப்பிடுவதற்கு வயிற்று இடமில்லை என்று குப்பை தொட்டிக்கு சாப்பாடை கொட்டிக் கொண்டிருக்கின்ற இதே நிமிடம் ஒரு சோத்து மணியை கண்டு பல மாதங்களாக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தியாகம்தான் இன்று முஸ்லிம்களாக உட்கார்ந்திருக்கிறோம். கனிமன் எப்பொழுதுமே இப்படியான நிகழ்வுகள் மூலம் நாம் படிப்பினை பெற வேண்டும், அல்லாஹ்வை நெருங்க வேண்டும், ஞாபகங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதே நிமிடம் எத்தனையோ பேர் விபத்துக்காலாகி ஒரு காலை 2 கால்களையும் இழந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் பெண்டேஜ் போட்டப்பட்டிருக்கக்கூடிய காலம். இதே நிமிடம் எத்தனை பேருக்கு அசைய முடியாமல் கோமாவில் படுத்திருக்கின்ற காலம். இதே நிமிடம் முழுமையான உடல் உறுப்புகள் எல்லாம் இருந்தும் மூளையிலே கோளாறைப்பட்டு அந்த தெளிவாக சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன், அந்த பைத்தியகார ஆஸ்பத்திரியில் அட்மிட் பட்டிருக்கக்கூடிய காலம். நேரம் எத்தனை பேருக்கு நாவிருந்தும் பேச முடியாத நேரம், எத்தனை பேருக்கு கண் இருந்தும் பார்வை இல்லாத நேரம், எத்தனை பேருக்கு சிந்தனை சக்தி இல்லாத காலம், எத்தனை பேருக்கு தாகம் வந்தால் சில ஒரு நாள் முழுக்க ஒரு குறிப்பிட்ட மில்லி லிட்டர்கள் 50-100 மில்லி லிட்டர் தண்ணீர் தான் ஒரு நாள் முழுக்க குடிக்க முடியும். அதை விட மேலதிகமாக தண்ணீர் அருந்த முடியாது என்று தடுக்கப்பட்டிருக்கின்ற காலம். எத்தனை பேருக்கு கண்ணியமானவர்களே இருதய சிகிச்சை செய்யப்படுகின்ற காலம், எத்தனை பேருக்கு சிறுநீரகம் செயல் காலம். நமக்கு அல்லாஹ் எல்லாவற்றையும் தந்து என்ன நன்றி வைத்திருக்கிறோம், நன்றி வைத்தோம். இன்று வெள்ளிக்கிழமை சுபஹு தொழுதோமா? பலஸ்தீன் பிள்ளைகள் பசியால் முள்ளுக்கோடு போன்று மாறுகிறார்கள். நாம் சாப்பிட்ட இந்த உடம்பால் 2 ரக்காத் சுபஹு தொழுவதற்கு நமக்கு ஈமான் இல்லை. என்ன வாழ்க்கை வாழ்கிறோம்? நமக்கு என்ன உத்தரவாதம்? நமக்கு இப்படி சோதனைகள் வராமல் இருக்கும் என்று என்ன நன்றி வைக்கும் கண்ணியமானவர்களே? நாக்கு எத்தனை பேருக்கு கண்ணியமனை விளங்கிக் கொள்ளுங்கள், கண்டும் இருப்பீர்கள். அரிதான நோய் நாக்கிலே ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாக்கை ஒன்று மருந்திருக்கிறது, லிக்விடால், திரவத்தால் அல்லது தண்ணீரை குடித்து குடித்து ஒவ்வொரு வார்த்தையை மொழிய வேண்டிய எத்தனை நோயாளிகள். நாக்கு அப்படி சிமித்த நோய், பேச முடியாது, நாவை நினைக்காமல் பேச முடியாது. என்ன பேசுகிறோம்? காலையில் எழும்பியது முதல் இதுவரைக்கும் எத்தனை 100,000 வார்த்தைகள் பேசினோம். எத்தனை அல்லாஹ்வுடைய திக்ர், எத்தனை குர்ஆன் ஆயத், எத்தனை நல்ல பேச்சு.
இவனை பற்றிய ஒரு குறை, எவனுடைய ஒரு பலாய், எவனை பற்றிய ஒரு புறம் அல்லது தூசணம். என்ன கண்ணியமானே, நாக்கிருந்தும் பேச முடியாமல் எத்தனையோ நோயாளிகள் தவிர்க்கின்ற பொழுது சரளமாக புரளுகின்ற நாட்கள் தூசணம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தூசணம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய நன்றி கடன். கொஞ்சம் இந்த பலஸ்தீன் மக்களுடைய, இந்த கஸா மக்களுடைய வாழ்க்கையை நினைத்து கொஞ்சம் மாறுவோம், கொஞ்சம் அல்லாஹ்வை நெருங்குவோம். இதனுடைய தலைப்பு. நாடளாவிய ரீதியாக இன்று கொழும்பில் ஒரு அமைதி பேரணி, ஒரு ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய சகோதரர்களை விட பிற மத சகோதரர்கள் முன்னணி நிற்கிறார்கள். சிலருக்கு இதை பற்றி கணக்கே கிடையாது. போனை எடுத்தால் என்ன படம் புதுசாக வந்திருக்கின்றதான் தேடுவார்கள். போனை எடுத்தால் என்ன புதிய பாட்டு வந்திருக்கிறதான் தேடுவார்கள். இப்படிப்பட்ட செய்திகளை பார்ப்பதே இல்லை. கஷ்டப்பை திறந்தாலும் யாருடைய பலாய் வந்திருக்கிறது என்று அதை ஷேர் பண்ணி தெரிவார்கள். இப்படிப்பட்ட மக்களுடைய அலுகுறர்களையோ அப்படிப்பட்ட வீடியோக்களையோ பார்ப்பதில்லை. என்ன வாழ்க்கை வாழ்கிறோம்? ஒரு குர்ஆன் ஆயத்து, ஒரு ஹதீஸை சொன்னேன், அதனுடைய தொடர்தலுடைய குத்பா. சில விடயங்களை நான் அமைதியாக உங்களுடைய உள்ளங்களுக்கு நான் அப்படியே அதை பதிவிட நாடுகிறேன். கொஞ்சம் தூக்கம் பிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு 2 சகோதரர்கள் பலஸ்தீன் மக்களுடைய கவலைகளை பேசிக் கொண்டிருக்கிறேன், நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். என்ன உள்ளம் இது? கொஞ்சம் விழித்துக் கொள்ளுங்கள். பக்கத்தில் ஒரு கொஞ்சம் விழிப்பூட்டுங்கள், மன்னித்துக் கொள்ளுங்கள், கொஞ்சம் ஹிக்மத்தாக எழுப்பி விடுங்கள். தூங்குகின்ற நேரம் அல்ல, மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் தூக்கம் வருகிறது என்றால் அல்லாஹ்விடம் தனிமையில் உட்கார்ந்து அழுங்கள். என்னுடைய உள்ளம் அல்லாஹ் விட்டு மிக தூரமாக இருக்கிறது, மன்னித்துக் கொள்ளுங்கள். நோய் நம்பலம், வருத்தம், வேறு விடயம். குத்பாவில் தூக்கம் வருகிறது என்றால் எனக்கு குர்ஆன் கணக்கில்லை, அல்லாஹ் கணக்கில்லை, நபி அவர்கள் எனக்கு கணக்கில்லை. என்னுடைய வியாபாரத்துக்கு நான் வரவில்லை, என்னுடைய மார்க்கெட்டிங் விளம்பரத்துக்கு வரவில்லை, குர்ஆன் ஹதீஸ் பேசிக் கொண்டிருக்கிறேன். குத்பாவில் வல்லமையாக சிலர் அவருடைய முகத்தை காண முடியாது, மன்னித்துக் கொள்ள. யாரும் தவறாக எடுக்க வேண்டும். தவறாக எடுத்தாலும் அல்லாஹ்வை நான் ஆதரவு வைத்து, ரஹ்மத்தை ஆதரவு வைத்து வருகிறேன். நீங்கள் இந்த நேரத்தில் தூங்குவது பிழை. உலமாக்கள் 7-10 வருடங்கள் ஓதி 3-4 மணித்தியாலங்கள் கிதாபுகளை புரட்டி ஒரு 4-5-10 விடயங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று மின்பரில் ஏறுகிறார்கள். நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றால் என்ன? இதுக்கு என்ன முடிவு? இது எப்படிப்பட்ட பகுதியை சேர்ந்தது? மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த உருக்கமான வேண்டுகோளுக்கு கவலையோடு பேசுகிறேன். அன்பாளர்களை கொஞ்சம் விழித்து காதை திறந்து உள்ளத்துக்கு இறக்குவோம், டவுன்லோட் பண்ணுவோம். மேலிருந்து சிந்தனையில அப்லோட் பண்ணி உள்ளத்துக்கு டவுன்லோட் பண்ணுவோம், பதிவிறக்குவோம், இன்ஸ்டால் பண்ணுவோம். வாழ்க்கையில் மாற்றம் வரும். கடைசியாக குர்ஆனை கைக்கெடுத்து எத்தனை வருடம்? கடைசியாக குர்ஆனை பிடித்தேன். போனை இப்பொழுது போனை கிண்டிக் கொண்டுதான் இருக்கிறது. சிலருக்கு பதில் வரும். கடைசியாக குர்ஆனில் ஒரு பக்கத்தை புரட்டி ஓதியது எப்பொழுது என்று கேட்டால் சிந்திக்க வேண்டும். எப்பொழுது பேஸ்புக் பார்த்தீர்கள் என்றால், இப்பொழுது பள்ளிக்கு என்ட்ராகும் பொழுது பேஸ்புக்கிலே ஒரு லைக்கை போட்டுவிட்டு தான் வந்தேன்னு சொல்லுவோம். எத்தனை என்ன வாழ்க்கை கண்ணியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கருவிகளும் சாதனங்களும் மீடியாக்களும் சிலருடைய வாழ்க்கையை முடிவெடுக்கின்ற காலம். ப்ரொஃபைல் பிக்சரை வைத்தே சொல்லலாம் இவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ப்ரொஃபைல் பிக்சரை வைத்தே சொல்லலாம் இவர் ஒரு ரவுடித்தனம் உள்ளவர். அவர் அப்லோட் பண்ணுகின்ற வீடியோக்களை வைத்தே சொல்லலாம் இவர் ஒரு வகையான நயவஞ்சகத்தன்மை உள்ளவர். அவருடைய FBI பார்த்து சொல்லலாம் இவர் ஒரு வகையான ஒரு நவீன கலாச்சாரத்துக்கு அடிமையானவர். இஸ்லாத்துக்கு இவருக்கு தொடர்பில்லை என்று விளங்கும். வாழ்க்கையை முடிவெடுக்கின்ற சாதனங்கள் நம்முடைய பணத்தை செலவழித்து 5 லட்சம் 6 லட்சம் 4 லட்சம் 3 லட்சம் என்று அங்கே ஐபோனுடைய அந்த கேட்டகரிகள், அதே போல் இங்காலே கண்ணிமாலை 1.5 2 3 5 வரைக்கும் இங்கே சாம்சங் உடைய அந்த டெஸ்டுக்கு பின்னால் வந்தவைகள். இப்படி கண்ணிமாலை எடுப்பது சம்பளம் 30,000, பாவிப்பது போன் 3 லட்சம். 30,000 சம்பளம் எடுக்கின்றவருக்கு 3 லட்சத்துக்கு போன் தேவையா? சம்பளத்திலே 30 எடுப்பது 10 கட்டுவது, இன்ஸ்டால்மெண்டிலே போன் வாங்குகிறார். என்ன வாழ்க்கை கண்ணியமானவர்களே!
எத்தனை பசியாளிகள், நோயாளிகள், கஷ்டவாளிகள் குடும்பத்தில் இருக்கின்ற பொழுது ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு தேவைக்கு வாங்க வேண்டும். உரிய அளவு பணத்தை கொடுத்து தகுதிக்கேற்ற போன் வாங்குவது சிறந்தது. 35,000 ரூபாய் எடுக்கின்ற ஒருவர் 4.5 லட்சம் உடைய ஐபோன் பாவிப்பதாக இருந்தால் ஆடம்பரம், பெருமை, பெரிய நடப்பு. குர்ஆனை எப்பொழுது தொட்டோம்? அந்த கேள்விக்குத்தான் இப்படியான ஒரு சுற்று. போனை தொடாத 5 நிமிடம் கிடையாது. SBI திறக்காத ஒரு மணித்தியாலம் எங்கே இருக்காது வாழ்க்கையில். யூடியூப் பார்க்காத 2 மணித்தியாலங்கள் வாழ்க்கையில் கலந்திருக்காது. இரவில் 6-7 மணித்தியாலங்கள் தூங்குவதிலும் 2 மணித்தியாலம் போன் அந்த பேஜோட தூக்கம் போகிறது. கொஞ்சம் மாறுவோம். அதிகமான நேரங்களை எதிர்கரிக்கிறோமோ அதுதான் மௌத்து, அதுதான் சக்கரா. எதில் இன்ட்ரெஸ்டோ அது சக்கராத்தில் தேவைப்படும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எதை அதிகம் பேசுவோமோ அதுதான் சக்கராத். அதிகம் திக்ரா, திக்ரோடு மௌத்து. அதிகம் குர்ஆனா, குர்ஆனோடு மௌத்து. அதிகம் தொழுகையா, சக்கராத்தில் தொழுகையில் மௌத்து வரும். அதிகமாக வீடியோவா, அதிகமாக ஆடியோவா, அதிகமாக அப்லோடா, அதிகமாக லைக்கா, அதிகமாக என்ன டவுன்லோடா, சக்கராத்திலும் ஏதாவது ஒன்றை டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணி விட்டு தான் மௌத்து வரும். அது கருத்தறிய முடித்த ஒரு பாவமாக இருந்தால் கபரின் நரக படுகொலியாக மாறும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதக்காவில் இன்ட்ரெஸ்ட், கொடுப்பதில் இன்ட்ரெஸ்ட், எடுப்பதில் அல்ல, சம்பாதிப்பதில் அல்ல, செலவழிப்பதில் நபியர்களுக்கு இன்பம். கொடுப்பது அப்படியான ஒரு அவருடைய ஹாபி, அவருடைய என்டர்டைன்மெண்ட். சக்கராத்திலும் 7 தீனார்களை சதக்கா கொடுத்து விட்டுதான் ரோகிறது. அன்பானவர்களே, கொஞ்சம் சமகால முஸ்லிம்கள் ஆங்காங்கே படுகின்ற கஷ்டத்தை நினைத்து ஒரு 2-3 துளி தண்ணீரை அல்லாஹ்விடம் வடிப்போம். அங்கு அனாதையாகின்ற ஒவ்வொரு குழந்தையும் நம்முடைய குழந்தைகள் போன்று, நம்முடைய சகோதரர்கள் போன்று. சகோதரர்கள் தான் உடன் பிறக்காத இஸ்லாமிய சகோதரர்கள். அன்பானவர்களே, அங்கு அனாதையாகின்ற விதவையாகின்ற அந்த குடும்பத்தை இழக்கின்ற அந்த மனம் உடைந்து வாடுகின்ற மக்களுடைய வாயில் என்ன பேச்சு அதிகம் கேட்கிறோம். ஒரு நேரம் பசி தாங்க முடியாது நம்மால். கொஞ்சம் சாப்பாடு லேட்டாக வீட்டிலே தீங்கானை உடைத்து எத்தனை பேர். கொஞ்சம் டீக்கு சீனி கூடி குறைந்ததால் டீயை கப்போடு உடைத்த எத்தனை பேர். கொஞ்சம் உடுப்பை சரியாக அயம் பண்ணவில்லை என்று கண்ணியமாக நடத்தப்பட வேண்டிய மனைவியை வேலைக்காரி போன்று திட்டியவர்கள் எத்தனை பேர். சின்ன சின்ன விஷயத்துக்கு மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஏசி அடிக்கின்றவர்களாக நாம் வாழ்ந்தால், கண்ணியமானவர்களே, எப்படிப்பட்ட கஷ்டத்தை அந்த மக்கள் பொறுத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பெயரை தானே அதிகம் சொல்கிறார்கள். 10 வார்த்தை பேசினது 5 அல்லாஹ்வுடைய பெயர் அல்லவா? என்ன காலம்? நவீன காலம், நவீன யுகம், குளோபல் வேர்ல்ட். உலகமும் சுருக்கி கையில் கொடுக்கப்பட்ட காலம். வீட்டுக்குள் இருந்து கொண்டு முழு உலகத்தையும் பார்க்க முடியுமான, உலா வர முடியுமான, உலகத்தில் எந்த மூளை முடுக்குக்கும் தொடர்பு கொள்ள முடியுமான, எந்த மூளை முடுக்குக்கும் பணம் அனுப்ப முடியுமான, எந்த மூளை முடுக்கில் உள்ளவர்களையும் லைவாக நேரடியாக பேச பார்க்க முடியுமான இந்த நவீன காலத்தில் தான் சாப்பிடுவது கொண்டும் இல்லாமல் பசியால் கைதாய் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு நிறைந்திருக்கிறது, அதை சாப்பிட்டு உடலில் பலம் இருக்கிறது. வாழ்க்கையில் சஹஜ் தொழிலிருக்கிறோமா? சஹஜ் என்ற தொழுகை இருக்கிறது தெரியுமா? அவருடைய நேரம் தெரியுமா? அப்படி தொழுகை இருக்கிறது தெரியுமா? அதை ரக்காத்துகள் தெரியுமா? வாழ்க்கையிலே சஹஜ் நேரத்தில் ஒரு 10 குர்ஆன் ஓதி இருக்கிறோமா? கடைசியாக அல்லாஹ்வுக்காக ஒரு 100,000 சதக்கா கொடுத்து எத்தனை மாதம், எத்தனை வருடம், எத்தனை காலம்? கடைசியாக ஒரு நோயாளிக்கு உதவி செய்து ஒரு நோயாளியை பார்க்க போய் 70,000 மலக்குமாருடைய துஆவை பற்றி எத்தனை வருடம்? சொந்த தம்பி நோயாளி நானா போவதில்லை, சொந்த நானா நோயாளி தம்பி போவதில்லை, பெற்றோர் நோயாளி பிள்ளை போவதில்லை. மௌத்தாகியவரை ஓடி வருகிறான். அடுத்த ரூமில் ஒரே வீட்டுக்குள் வாழ்ந்தவர் மௌத்து, இரவு மௌத்து காலையில் தான் தெரியும். ஏன் இரவு? இவர் இருக்கிறார் யூடியூபோடும், பேஸ்புக்கோடும், இன்ஸ்டாகிராமோடும், டிக்டாக்கோடும். பக்கத்து ரூமில் அலறி மௌத்தாகியது தெரியாது. அப்படிப்பட்ட கேவலம் கட்ட காலத்தில் வாழ்கிறோம்.
கேவலத்திலும் கெட்ட கேவலம். கொஞ்சம் மாறுவோம். யாருடைய ஸ்டைல் இதெல்லாம்? யாருடைய போங்கு? இதை நம்முடைய கையில் தந்தவனே நேரத்துக்கு தூங்குகிறான். இதை நம்முடைய கையில் தந்து இதை உற்பத்தி செய்கிறவன் கூட அவனுடைய பிள்ளைகளை குடும்பத்தையும் நல்ல துறை சார்ந்தவர்களாக வளர்க்கிறான். ஏன் தெரியுமா? நம்மை கீழே போட்டு அவன் வளரத்தான் தந்திருக்கிறான். நம்மை இந்த போதையிலே ஆழ்த்தி அவன் நம்மை மிதிப்பதை நாம் உணராமல் ஒரு போதையிலே ஒரு மந்தப்புத்தியிலே வாழ்வதற்குத்தான் எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறான். இது முந்தைய காலத்திலிருந்து பிளேன். சஹாபாக்களுக்கு இந்த பிளே நடந்தது. சஹாபாக்கள் எதிர்த்தார்கள், போராடினார்கள். எப்படிப்பட்ட சவால் தெரியுமா? இந்த காலத்தில் ஆவது கொஞ்சம் அரைக்குறை ஆடையாவது இருக்கும். முந்தைய காலத்திலே கண்ணியமானே அதை விட கேவலமாக இருக்கிற உதாரணம் சொல்கிறேன். சஹாபாக்கள் இஸ்லாத்தை, ஈமானை, இஸ்லாமிய பிரச்சாரத்துக்காக போகின்ற பொழுது எத்தனையோ ஆஃபர் அடித்தார்கள். எத்தனையோ ஆஃபர் நபியவர்கள் கிடைத்தார்கள். நபிய இந்த அல்லாஹ் ஒருவர் என்பதை விடுங்கள், இஸ்லாமிய அழைப்பை விடுங்கள், நாம் எல்லாம் ஒன்று கொண்டு பல தெய்வங்களை வணங்குவோம். நல்லா இந்த ஓரிலை கொள்கையெல்லாம் சொல்ல வேண்டாம். இதை விடுவதற்கு உங்களுக்கு நாங்கள் 3 ஒற்றங்களை முன்வைக்கிறோம். என்ன? மூணில் முதலாவது ஆப்ஷன், பணத்தை தந்து ஆடம்பர வாழ்க்கை வாழ நம்மை மூழ்கடித்திருக்கிறார்களா? நம்ம இஸ்லாத்தை விட்டு கலட்டுகின்ற திட்டம். பணக்காரராக வேண்டுமா? பணங்களை கலெக்ட் பண்ணி சேமித்து உங்களுக்கு அந்த பணத்தை தருகிறோம், நீங்கள் எங்களிலே ஆகப்பெரிய கோடீஸ்வரராக மாறலாம். ஆப்ஷன் நம்பர் 2, நீங்கள் பெண் ஆசையா? இந்த பிளேன் இன்றும் நடக்கிறது, நம்ம நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் ஒன்றை சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள், கொஞ்சம் உறுதிப்படுத்துங்கள். உறுதிதான். நமது நாட்டில் ஒரு முக்கியமான ஊரை பற்றி கொஞ்சம் பேசப்படுகிறது. அந்த ஊரை இந்த பலஸ்தீன் மக்களுக்கு அநியாயம் செய்கின்ற காட்டு மிராண்டிகள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனில் எல்லாம் 4 கேவலமான அல்லாஹ்வுடைய படைப்பு தான். அதனால கொஞ்சம் அற்பமான, கொஞ்சம் மதிப்பு குறைந்த, கொஞ்சம் தாழ்ந்த பிராணிகள் மனிதர்களோடு ஒப்பிடப்படுது. மிக நம்முடைய பார்வை கொஞ்சம் அற்ப பிராணிகள் 4க்கு இந்த யூத இனத்தை அல்லாஹ் ஒப்பிடுகிறார். ஒன்று கமசலில் ஹிமாரி அஹ்மில் வஸ்வாரா, பொதித்து மக்கும் கழுதைகள். இன்னும் ஒன்று கமசலுகு கமசலில் கல், அவர்களுடைய இனத்தில் ஒரு அறிஞர் இருந்தான், பெரிய மேதை, பண்டிதர், இன்டெலிஜென்ட், துறை சார்ந்தவன். அந்த அறிவை வைத்து அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை அடையாமல் அந்த அறிவை வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக செயல்பட்டார், பேசினார், விமர்சனம் செய்தார், பத்துவா செய்தார். பேரறிஞராக இருந்தவன். இன்னும் அறிவுத்துறையிலே அவனை நாங்கள் முன்னேற்றி இருப்போம் என்று அல்லாஹ்வே சொல்கிறார். என்ற சூராவுடைய ஆயத்திலே அவனுக்கு மாமேதை, பண்டிதர், துறை சார்ந்த வல்லுனர், பல்துறைசார் வல்லுனர், சகலகலா வல்லவன் என்ற பட்டம் கொடுக்க வேண்டிய அல்லாஹ் இவன் ஒரு நாய் போன்றவன் என்று நாய் சான்றிதழ் கொடுத்தால் அந்த இனத்தை சேர்ந்த ஒருவர். இன்னும் மிக கேவலமான 2 மிருகங்களாக பிராணி மிருகங்களாக மாற்றப்பட்டார்கள். கூனு கரதத்தல் காசியின் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றப்பட்டதும் இந்த இனம்தான். அந்த குரங்கு புத்தி உள்ள, பன்றிக் குணம் உள்ள, மன்னிக்க வேண்டும் இந்த வார்த்தையை அல்லாஹ்வே சொல்கிறார், நான் சொல்கிறேன், பன்றிக் குணம் உள்ள கழுதைகள், நாய்கள், பன்றிக் குணமுள்ள, குரங்குத்தன்மை உள்ள, கழுதை குணமுள்ள நாய்களாகிய யூதர்கள் ஒரு ஊரை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்களே. ஒரு தகவல் கொஞ்சம் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வந்த துறை உறுதியான துறை, பப்ளிக்கான மீடியாவில் அல்ல. நான் உறுதியாக சொல்லவில்லை, கொஞ்சம் தேடுங்கள். அந்த ஊரை சேர்ந்தவர்கள் இந்த சபையில் இருந்தால் உடனே கொஞ்சம் தொலைபேசியோடாக தொடர்பு கொள்ளுங்கள். அந்த ஊரில் நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் இந்த பன்றிக் குணமுள்ள இனத்தில் திருமணம் எடுத்திருக்கிறார்கள். இலங்கை திருநாட்டின் நிகழ்வு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எப்பொழுது நம்முடைய நாடும் பலஸ்தீன் போன்று மாறுமோ அல்லாஹ்
இப்பொழுது நமக்கு என்ன தேவை? எதிர்த்து போராட வேண்டும். ஈமானிய பலத்தால், அமலால் இஸ்லாத்தை வளர்த்தி முஸ்லிம்களாக நாம் மாறி, நம்மை கண்டால் ஒருவர் சலாம் சொல்கின்ற தோற்றம் நம்மிடம் இருக்கிறதா? நம்மை கண்டால் நான் ஒரு முஸ்லிம் என்ற அடையாளம் கண்டு எனக்கு சலாம் சொல்லுகின்ற உருவமா என்னுடைய உருவம்? அவர்களை போன்ற என்னுடைய கையிலும் செயினா, என்னுடைய கழுத்திலும் செயினா, என்னுடைய காதிலும் கம்மலா, என்னுடைய கையிலும் உடம்பிலும் கழுத்திலும் ஷோல்டரிலும் பச்சை குத்தியா? நானும் தொண்டை வளர்த்து ரிபன் போட்டிருக்கிறேனா? என்ன வாழ்க்கைகள்? யூதர்கள் நமக்கு காட்டித் தந்த வாழ்க்கையை அவர்களுக்கு வாழ் பிடிக்கிறோம், கொடி தூக்குகிறோம். இப்படிப்பட்ட செயின்களையும் கம்மல்களையும் ஆலைகளையும் கைச்செய்களையும் போட்டு பச்சை குத்தி தொண்டை வளர்த்து ரிபன் போட்டு முதலாவது முடியை வெட்டுவோம் இஸ்லாமிய முறையில். யஹூதி நஸராக்களுக்கு ஏசம் வந்தான். முடியை இஸ்லாத்துக்கு மாற்றமாக வளர்த்துக் கொண்டு யஹூதிகளை ஏற்ற தகுதியும் இல்லை. அவன் தான் அந்த மொட்டலை காட்டிக் கொடுத்து அவன் சுன்னத்தான தாடியை வைத்திருக்கிறான். நமக்கு மன்னிக்க வேண்டும், சினிமாக்கள் மூலமாக, டிராமாக்கள் மூலமாக யார் பாப்புலரோ ஒன்று நல்ல விளங்கிக் கொள்ளுங்கள். யார் இந்த உலகத்திலே பாப்புலரோ இஸ்லாம் தவிர்த்த ஏனே சொல்லி நமக்கு பாப்புலர், அந்த பாப்புலர் பிரபலியம் ஃபேமஸானவர்கள் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், இறைநேசர்கள். அவர்கள் நம்முடைய முன்மாதிரி. யார் உலகத்தில் எந்த துறையில் முன்னேறுவார்களோ அவர்களை பிடிப்பார்கள். அவர்களுடைய பேஜை, அவர்களுடைய எக்ஸலத்தை, அவர்களுடைய FBI, அவர்களுடைய யூடியூப் சேனலை, அவர்களுடைய டிக்டாக்கை, அவர்களுடைய இன்ஸ்டாகிராமை அவர்களே போஸ்ட் பண்ணுவார்கள். பேஸ்புக்கை திறந்தாலே அதுதான் வரும். நாமும் ஒரு ஃபாலோவை தெரியாமலே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம். அதுக்கு பின்னால் அவரை திறக்க தேவையில்லை. சப்ஸ்கிரைப் பண்ணினால் அப்லோட் பண்ணுகின்ற எல்லாமே வரும். அப்படி ஒரு நடிகனை நாம் ரோல் மாடலாக எடுத்திருக்கிறோமா? அந்த சினிமா துறையின் பேக்ரவுண்டே இந்த யூதர்கள் தான். சினிமா பார்த்து கவரப்பட்டு ஒரு சினிமா நடிகரை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு பலஸ்தீன் மக்களை பற்றி கண்ணீர் வராது, வரவே மாட்டாது. பேசினாலும் நடிப்பாக இருக்கும். எல்லோரும் சேர்ந்து கோவிந்தா போடுவார். என்ன, எல்லோரும் சேர்ந்து அப்படியே கூட்டத்திலே அவர் கும்மாளம் அடிப்பார். தனிமையிலே அவர் ரூமிலே அந்த யூதர்கள் அப்லோட் பண்ணுகின்றவற்றை டவுன்லோட் பண்ணி கொண்டிருப்பார். ஒரு விளையாட்டு வீரன் ஒரு சாதித்து விட்டான் என்றால் அவனை ஏதாவது ஒரு பெரிய ஒரு கம்பெனிக்கு அக்ரிமெண்ட் பண்ணி அவரை ஒரு எம்பசடர் ஆக்கி அவரை விளம்பர நாயகனாக மாற்றி அவருடைய முகத்தை காட்டி அந்த கம்பெனியை ப்ரமோட் பண்ணுவார்கள், ஊக்குவிப்பார்கள், வளர்ப்பார்கள். அதுக்கு பின்னால் எந்த ஷாப்பிங் மாலுக்கு போனாலும் இந்த பிராண்ட் டிஷர்ட் இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். அந்த கதாநாயகன் அணிந்த டிஷர்ட், அந்த கதாநாயகனை ப்ரமோட் பண்ணியதற்கு பின்னால் இந்த யூதன் இருக்கிறான். இந்த தலைப்பு ஒவ்வொரு துறையிலும் இருக்கிறது. துறை சார்ந்தவர்கள் அந்தந்த துறைகளை பார்த்துக் கொள்ளுங்கள். அங்கே பெண்கள் பெண் பகுதியிலே, ஆண்கள் ஆண் பகுதியிலே. யார் கண்ணாடிக்கு முன்னால் நின்று முடி வாருகிறோம் என்றால் யாரை கொண்டு வாருகிறோம்? அடிக்கடி வசனங்களை, டயலாக்குகளை பாவிக்கிறோம் என்றால் யார் பேசிய வசனங்களை பாவிக்கிறோம்? சிலர்கள் கடைக்கு பேர் வைப்பதே சினிமாவில் வருகின்ற வார்த்தைகள். முஸ்லிம் கடை பெயர் சினிமாவுடைய வார்த்தை. நம்முடைய பிள்ளைக்கு நமக்கு வருகிற பெயர்கள் எல்லாம் அரபியில எந்த டிக்ஷனரியிலும் இல்லாத பேர். தேடி பார்த்தால் ஒரு ஹிந்தி நடிகையுடைய பெயர். நம்முடைய சமூகம் ஹிந்தி நடிகையுடைய பெயரை வைத்துக் கொண்டும் பலஸ்தீன் மக்களுக்கு துஆ ஓதிக் கொண்டிருக்கிறது. அதை உலமாக்களும் கருத்து கேட்கிறது. ஏன் கருத்து கேட்க வேண்டும்? அதை வைக்க வேண்டியது அவருடைய நோக்கமே அந்த நடிகையுடைய பெயர் அல்லவா? அன்பானவர்களே, பேசிய விடயம் விளங்கியது. பலஸ்தீன் மக்களுடைய சமகால நிலைமையில் நாம் அடைய வேண்டிய படிப்பினை, நாம் முதலாவது முஸ்லிம் ஆகுவது, நாம் தொழுகையாளி ஆகுவது, நாம் அதானை மஸ்ஜிதிலிருந்து கேட்பது, நாம் டெய்லி குர்ஆன் ஓதுவது, நாம் டெய்லி சதக்கா கொடுப்பது, நாம் நம்முடைய கண்ணை பாதுகாப்பது, நம்முடைய காதை பாதுகாப்பது, சிந்தனையை பாதுகாப்பது, போனை விட அதிகமாக குர்ஆனை தொழுவது, போனை விட அதிகமாக குர்ஆனை தொழுவது, இஸ்லாமிய ஆடைக்குள் நாம்
நுழைந்து கொள்வது. நான் ஒரு என்னை பார்த்தால் சலாம் சொல்லப்படுகின்ற ஒரு முஸ்லிமுடைய அடையாளத்துக்கு நான் மாறுவது. அன்பானவர்களே, அந்த மக்களுக்கு எப்பொழுதும் துவா செய்வோம். நம்மால் முடியுமான பங்களிப்புகளை செய்வோம். முடியுமான இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட நம்மால் முடியுமான தியாகங்களை செய்வோம். அவர்களுக்கு நம்மால் என்னென்ன உதவிகளை செய்ய முடியுமோ செய்வோம். ஆனால் அவர்களுடைய தியாகத்துக்கு பின்னர் வெற்றி இருக்கிறது. இந்த யூதர்களுக்கு அழிவு காலம் ஆரம்பிக்கிறது, நெருங்கிவிட்டது. கேவலப்படக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது. கியாமத் நாள் நெருங்கும் பொழுது மிக கேவலப்படுவார்கள், அங்கலாய்ப்பார்கள். இங்கு பெரிய பாதுகாப்புடனும் பெரிய வரவேற்புடனும் பெரிய பலசாலிகளாகவும் பெரிய உண்மையிலே தைரியம் இல்லாதவர்கள் எல்லாமே ஒவ்வொரு துறைகளையும் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு பின்னால் இயக்குவார்களே தவிர குர்ஆனே சொல்லுகிறது நேரடியாக மோத மாட்டார்கள். நேரடியாக மோத தைரியம் இல்லாத கோழைகள், வாய்ச்சண்டியர்கள், காட்போர்ட் வீரர்கள். ஆனால் ஒவ்வொரு துறையிலும் முஸ்லிம்களை யாரை வைத்து அடிக்க வேண்டுமோ அப்படிப்பட்டவர்களை வைத்து அடிப்பார்கள். சில வேளை முஸ்லிம்களை வைத்து அடிப்பார்கள். நமக்கு விளங்காது. ஒற்றுமை இயக்க ரீதியாக பிரித்தவர்கள் யார்? கொள்கை ரீதியாக இஸ்லாத்தை அப்படி பகை வளர்த்தவர்கள் யார்? முக்கியமான ஆரம்ப கால கொள்கை பிரிவுகளுக்கு பின்னால் ஒருவன் இருந்தான். அந்த கொள்கையுடைய பெயரை நான் தெரிந்து கொள்கிறேன். அந்த காலத்திலே சாபாவுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு வந்த பொழுது அதை ஊதிவிட்டவன், அதைக்கு பெட்ரோல் ஊற்றியவன் என்றால் என்ன, பச்சை வைத்தவன், இன்னும் அதை வளர்த்து முஸ்லிம்களை அப்படியே பகையுள்ளவர்களாகவே 2 குழுக்களாக பிரித்தவன் யார் தெரியுமா? அவருடைய பெயர் அப்துல்லா தான். அவருடைய தந்தையுடைய பெயர் சபா. அப்துல்லா என்ற பெயரில் வாழ்ந்த ஒரு யூதன். பேரன் அப்துல்லாவின் அடியா செய்தது சைத்தானின் வேலைகள். பேரை அப்துல்லான்னு வைத்துக் கொண்டாங்க. பேர் வைக்கப்பட்டதே ஒரு சதி. முஸ்லிம் பெயரில் யூதன். நபியுடைய காலத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் என்னென்ன அவப்பெயர், கேவலம், இழிவு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டிய உத்தமி, தூய்மையான பெண், அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்திய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ற பத்தினியை இட்டு கட்டுவதற்கு பின்னால் இருந்த மூதேவியும் அவன்தான். இவனுக்கு சீதை என்று சொல்லவா? இது அந்த காலத்திலிருந்து வருகின்ற சதி. நாம் மாற்றிக் கொள்ளக்கூடாது. எங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்தேன் ஞாபகம் இருக்கிறதா? நான் இப்பொழுது யூட்டன் போட போகிறேன், ரவுண்ட போட்டு திரும்ப போகிறேன். எங்கிருந்து வந்தேன் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கிறதா? பத்துபா எங்கிருந்து இவ்வளவு உதாரணங்கள். சஹாபாக்களுக்கு நபியவர்களுக்கு அடித்த ஒப்பர், சஹாபாக்களுக்கு செய்த சதி. 2 சொல்லி முடிக்கிறேன். இது கட்டம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரண்டாவது ஆப்ஷன் நம்பர் 2, உங்களுக்கு பெண் பித்து பிடித்தவரா நீங்கள்? நல்ல அழகான பெண்களோடு ஜொலியாக வாழ வேண்டுமா? அரினா அஜ்மல நிசா, அரினா அஜ்மல நிசா இல அரப். அரபு பெண்கள் எல்லோரையும் வரிசையாக நிறுத்துகிறோம். உங்களுக்கு பிடித்த அழகான பெண்களுக்கெல்லாம் கைகளை செய்யுங்கள், கையை காட்டுங்கள், எல்லா பெண்களையும் உங்களோடு அனுப்புகிறோம். பெண் ஆசையா? அங்கிருந்துதான் நம்முடைய ஒரு ஊர், முஸ்லிம்கள் அதிகமாக வாழ்கின்ற ஊர். அந்த ஊரில் அந்த உறுதியாக சொல்லவில்லை என்றாலும் ஒரு நம்பத்தகுந்த அந்த ஊரில் இருக்கின்ற, அந்த ஊரை சூழ இருக்கின்ற வாழ்ந்த ஒரு மூத்த மனிதனுடைய வாயால் வந்தது. நான் உறுதியாக சொல்லவில்லை என்று சொல்லிக் கொள்கிறேன். இப்படி திருமணம் நடக்காவிட்டாலும் ஏதாவது அப்படியான தொடர்புகளுக்கான சாத்துக்கூறுகள் நடக்கிறதா என்று பார்ப்போம். அந்த மூதேவி இனத்தின் பெண்களோடு நம்முடைய வாலிபர்கள் தொடர்பை ஏற்படுத்திய ஒரு செய்தியும் நம்முடைய காதை எட்டிவிட்டது. அதிலிருந்து இவ்வளவு விடயங்களை சொல்லி இப்பொழுது அந்த இடத்துக்கு வந்து முடிக்கிறேன். 3வது சொல்லுங்களே. என்ன எனக்கு என்ன ஒப்பர் அடிக்கிறீங்க சொல்லுங்களே. தலைவராக்குகிறோம். நீங்கள் தான் என்னுடைய லீடர், தலைவராக்குகிறோம். அப்ப தலைவராக்கின பற்றி கொண்டிருப்பீர்களா? இஸ்லாத்தை விடுவீர்களா? இஸ்லாத்தை அழைப்பு விடுவீர்களா? ஒப்பர் அடிக்கப்பட்டது நபியவர்களுக்கு. இன்னாலிருந்து பேக்ரவுண்ட் யூதர்கள். முஷ்ரிக்கீங்கள் எங்கெங்கெல்லாம் குறுக்கு கேள்வி கேட்டார்களோ கேட்க சொன்னது யூதர்கள். விளைவுகள் வரலாற்று எங்கெங்கெல்லாம் முஷ்ரிக்கீங்கள் குறுக்கு கேள்வி கேட்டார்களோ, அவமரியாதையாக கேள்வி கேட்டார்களோ நபியவர்களிடம், அதுக்கு பின்னால் தோண்டுகோல் யூதர்கள். அன்றிலிருந்து அந்த கவர் தான், அந்த அன்றிலிருந்தே திரைமறைவுதான். அங்கிலிருந்து முகத்தை காட்ட மாட்டார்கள், ஆனால் முழு சதியும் அவர்கள் தான். அந்த தொட்டு இன்று வரைக்கும் அப்படித்தான். முகத்தை காட்ட மாட்டார்கள், ஆனால் பின்னால் அவர்கள் தான். அவர்கள் 3 நபியை நிராகரிப்பதற்கு வேண்டாம் என்று சொல்லவில்லை. சொன்ன உதாரணம் தான்
சிறுவயதிலே படிச்சிருக்கிறோம். சூரியனையும் சந்திரனையும், சூரியனை வலது கையிலும் சந்திரனை இடது கையில் நீங்கள் கொண்டு வந்து வைத்தாலும் இஸ்லாமிய கொள்கை பிரச்சாரத்தை, இஸ்லாத்தை, இஸ்லாமிய வாழ்க்கை நெறியை விடமாட்டேன். உன்னுடைய ஊரில் நீ பற்றி வளர்த்த உன்னுடைய அழகான பிள்ளை அல்ல, நீ சம்பாதித்த அல்லா தந்த ரிஸ்காகிய பணம் அல்ல. கனிமடே, நீ சொன்ன சுமார் மக்காவுக்கு நீ செய்கின்ற ஆட்சி அல்ல, ஹிஜாஸுக்கு நீ செய்கின்ற ஆட்சி அல்ல. உலகத்துக்கும் ஒளியூட்டுகின்ற அல்லாவுடைய சூரியனை வலது கையிலும் உலகத்துக்கும் இருளிலே ஒளிச்சம் கொடுக்கின்ற சந்திரனைத்தான் கொண்டு வந்து தந்தாலும் என்னுடைய இஸ்லாத்தையோ இஸ்லாத்திய பிரச்சாரத்தையோ விட மாட்டேன். இதுதான் என்று தேவை. இதுதான் யூதர்களுக்கான முதல் ஆயுதம். முடிக்கிறேன் கண்ணியமானவர்களே. அந்த ஆயத்தை விளங்கப்படுத்தி, ஹதீஸை விளங்கப்படுத்தி, அம்ஹசிபுக்கும் அல்ல எப்படி நீங்க கேட்கிறேன், உங்களுக்கு என்ன நினைப்பா? இதான் நேரடி மொழி பேசு. உங்களுக்கு என்ன நினைப்பா? நான் கேட்டோன்னே உனக்கு என்ன நினைப்பா? உனக்கு நான் உனக்கு இதை தருவேன் நினைக்கிறியா? நீ நினைச்சியா? நான் உனக்கு செகண்டாவும் உண்டு அப்படி கேட்போமே. அல்ல அப்படிதான் கேட்கிறேன், உனக்கு என்ன நினைப்பா? சும்மா சொர்க்கம் போறதுக்கு நினைப்பா உனக்கு? இப்படி கேட்கு நினைக்கிறியா? சும்மா சொர்க்கம் போயிருந்தேன் அல்ல கேட்கிறேன். ஒரு அமலும் இல்லை, ஒன்றும் இல்லை, இஸ்லாமும் இல்லை, உனக்கு சொர்க்கம் போகணுமா? அந்த ஜன்னம் வளர்நாயத்திற்கும் மசூலின் கலவின் கபலிக்கும் முன்னோர்களுக்கு அந்த கஷ்டம் உங்களுக்கு வராமல் சொர்க்கம் போயிருந்தா அவருக்கு சுசபுசா ஏசியில் காற்றில் பணம் கொட்ட வேண்டும், ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும், எடுப்பாக வாழ வேண்டும், சொர்க்கம் போக வேண்டும். உனக்கு என்ன நினைப்பா? அல்ல கேட்கிறான். நினைப்பை மாற்று. என்னுடைய வார்த்தை அல்லாஹ்வுடைய ஆசீர்வாதம். உங்களுக்கு என்ன நினைப்பா? எத்தனை கஷ்டங்கள் வந்தன, எத்தனை வருஷங்கள், நோவினைகள், காயங்கள், கைசேதம், கையூனம், என்ன சிதறி, தலையிழந்து, கையிழந்து, கைவிட்டப்பட்டு இரண்டாக பிழைக்கும். அந்த அதிசை சொல்லப்படுவதை விளக்கம் சொல்லப்படுகின்றனர். முன்னால் உள்ளவர்கள் அருவாளால் இரண்டாக பிழைக்கப்பட்டார்கள். அருவாளால் இரண்டாக பிழைக்கப்பட்ட இஸ்லாம் கற்பிணி தாயாக இருக்கும் பொழுது அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா கற்பிணியாக இருக்கும் பொழுது அந்த வயிற்றிலே காக்கப்பட்ட ஷஹீதாகி வளர்த்த இஸ்லாம், ஷஹீதாகி வளர்த்த இஸ்லாம், கத்தியால் மயங்கி விழுந்து வளர்த்த இஸ்லாம். அன்பானவர்களே, அந்த கஷ்டத்தை சொல்லிவிட்டு முஸ்லிம்களும் ரசூலும் எப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று கேட்கின்ற அளவுக்கு கஷ்டங்கள் வந்தன. அப்படி அல்லாஹ்வுடைய உதவி சமீபத்தில் இருக்கிறது என்று அங்கே சொன்னான். இந்த பலஸ்தீன் மக்களுக்கும் அந்த ஆயத்து தான் கூடிய சீக்கிரம் நெருப்பு 100 பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் நம்முடைய வீட்டில் கேஸ், கடைசியாக கேஸ் முடிந்த பொழுது வீட்டிலே பெண்களை கேளுங்கள், அந்த நெருப்பு கொஞ்சம் பொங்கித்தான் கேஸ் முடியும். யூதர்கள் கொஞ்சம் ஓவராக சொல்லுவதே அவர்களுடைய அழிவுக்கும் அடையாளம். யூதர்கள் கொஞ்சம் மேலே போவது கீழே விழப்போகிறார் என்பதை கிடையாது. விமானத்துடைய விபத்து தான் ஆபத்து அதிகம். தரையிலே போகின்ற வாகனங்களை விட விமான விபத்து எவ்வளவு உயரம் பறக்குமோ அவ்வளவு சேதம் அதிகம். ஹதீஸை சொன்னேன், அல்லாஹ்வுக்காக யாரும் நோவிக்கப்படாதோ, நான் நோவிக்கப்பட்டுள்ளேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் அச்சுறுத்தப்படாதாரோ, வான் பண்ணப்படாதாரோ, நான் வான் பண்ணப்பட்டிருக்கிறேன், அச்சுறுத்தப்பட்டிருக்கிறேன். ஆனால் பொறுமையாக நிலையாக நின்று முஸ்லிம்களை வழிநடத்த என்பதன் சாராம்சம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பலஸ்தீன் மக்களுடைய ஈமான், அந்த குழந்தைகளுடைய சிறிய தொழுகை கூட கடமை இல்லாத குழந்தைகளுடைய ஈமானை நம்முடைய பாட்டன் வயதில் இருக்கின்ற மூதாதையர்கள் உட்பட இளம் சமூகம் வரைக்கும் மனதிலே பதிய வைப்பானாக. தலைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, இஸ்லாத்துடைய அடையாளங்களை தருவாயாக, உண்மையான முஸ்லிமாக வாழ நமக்கு தௌஃபீக் செய்வாயாக, இஸ்லாத்துடைய விழுமியங்களை பாதுகாக்கின்ற தைரியத்தை தருவாயாக, யூத சதிகளிலே சிக்காமல் பாதுகாப்பாயாக, சஹாபாக்கள் எப்படி தப்பித்தார்களோ, சவால்களை முறியடித்தார்களோ அது போல முறியடிக்க கிருபை செய்வாயாக, நவீன கலாச்சாரத்துக்கு அடிமையாகாமல் பாதுகாப்பாயாக, அந்த யூதர்களை கலாச்சார ரீதியாக இஸ்லாத்தை பின்பற்றி அவருடைய கலாச்சாரங்களை துச்சமாக்கி நம்முடைய இஸ்லாத்தை கண்ணியப்படுத்தி அப்படியான சாக்குகளை யூதர்களுக்கு முதலாவது முன்வைக்கின்ற வாழ்க்கையை நமக்கு நசிபாக்குவாயாக. ஈமாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசிபாக்குவாயாக.